அடுத்து உரையாடல் வரிசையில எஸ் அஃப்ரா மேராஜ் எம் தானிஷாவை அழைக்கிறேன். என்னம்மா நல்லா இருக்கியா? வலைக்கும் அஸ்ஸலாம், நல்லா இருக்கேன். அப்புறம் எங்க போயிட்டு இருக்க? மதரசாவுக்கு தான். ஏன் நீங்க மதரசாவுக்கு வரலையா? இல்லப்பா வரல. வந்து அப்படி என்னத்த கத்துக்க போறோம்? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? குர்ஆன் தஜ்வீதோட அழகான முறையில சொல்லி தராங்க, தொழுகை சொல்லி தராங்க, மார்க்க ஒழுக்கங்கள் சொல்லி தராங்க, இஸ்லாமிய சட்டங்கள் சொல்லி தராங்க, துஆக்கள் சொல்லி தராங்க, ஹதீஸ் சொல்லி தராங்க, நம் முன்னோர்கள் வரலாறு சொல்லி தராங்க. இப்படி எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்கே. அதுதான் சரினா, எங்க பக்கத்து வீட்டு ஒரு பொண்ணு மதரசாக்கு வருஷக்கணக்கா போற அலிஃபாத்தா தான் ஓடிக்கிட்டு இருக்கா. அதனால குர்ஆன் ஒன்னு தொடங்குற மாதிரியே தெரியல, அதான் அப்படி சொன்னேன். ஓ அவளா? அவ ஒழுங்கா மதரசாவுக்கு வந்தா தானே? வாரத்துல 2 நாள் தான் மதரசாவுக்கே வருவா. இப்படி ஓயாம மதரசாவுக்கு லீவ் எடுத்துக்கிட்டே இருந்தா எப்படி ஒழுங்கா ஓத முடியும்? பெத்தவங்களும் இதுல அக்கறை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்கூலுக்கு மட்டும் கரெக்டா அனுப்பிடுறாங்க, மதரசாவுக்கு அனுப்புறதே இல்ல. எங்கேயாவது கெஸ்ட் வீட்டுக்கு போனா மதரசாவுக்கு லீவு, எந்த கெஸ்டாவது அவங்க வீட்டுக்கு வந்தா மதரசாவுக்கு லீவு, கடைக்கு போனா மதரசாவுக்கு லீவு, ட்ரெஸ் வாங்கினா மதரசாவுக்கு லீவு, ஷூ வாங்கினா மதரசாவுக்கு லீவு, ஏதாவது ப்ராஜெக்ட் பொருள் வாங்கணும்னா மதரசாவுக்கு லீவு. இதை விட பெரிய கொடுமை, வீட்டுல டீ போட லேட் ஆயிட்டாலும் மதரசாவுக்கு லீவு. இப்படி எதுக்கு எடுத்தாலும் மதரசாவுக்கு லீவ் போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி ஒழுங்கா ஓத முடியும்? பெத்தவங்களும் பிள்ளைங்களை மதரசாவுக்கு ஒழுங்கா அனுப்புறது இல்ல. ஆனா என் பிள்ளை குர்ஆன் தொடங்குறது லேட், ரொம்ப நாள் ஆகுது, இன்னும் குர்ஆன் முடிக்கலன்னு கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணுவாங்க. பெத்தவங்க பிள்ளைங்களை ஒழுங்கா அனுப்புனா தானே பிள்ளைங்க ஒழுங்கா ஓடுவாங்க. இங்க இல்ல ஆசாத் நகர்ல, அது எங்கேயும் இதெல்லாம் அல்லாஹ்வோட கிருபையினால எல்லாருக்கும் நல்லா போகுது. நீ சொல்றதும் சரிதான். ஆனா லீவ் போடாம ஒழுங்கா வர பசங்களும் சீக்கிரமா குர்ஆன் எடுக்கிறது இல்ல. அதனாலதான் அப்படி சொன்ன, மதரசால ஒழுங்கா ஓதி தரது இல்லைன்னு. மதரசாவில ஒழுங்கா தான் ஓதி கொடுக்குறாங்க. பெத்தவங்க தான் பிள்ளைங்களை மதரசாவுக்கு ஒழுங்கா அனுப்புறது இல்ல. வீட்டுல என்ன பிரச்சனைனாலும் ஸ்கூலுக்கு மட்டும் கரெக்டா அனுப்பிடுறாங்க. ஆனா மதரசாவுக்கு அவளே போறன்னு சொன்னா கூட இல்லம்மா பரவாயில்ல நாளைக்கு போய்க்கலாம்னு சொல்லிடுறாங்க. பெத்தவங்க இப்படி இருந்தா பிள்ளைங்க எப்படி ஒழுங்கா ஓதுவாங்க? ரெண்டாவது, பிள்ளைங்க குர்ஆன் எடுக்க ஏன் லேட் ஆகுதுன்னு தெரியுமா? ஏமா லேட் ஆகுது? இங்க குர்ஆன் சும்மா ஓதி கொடுக்கறது இல்ல, தஜ்வீதோட ஓதி கொடுக்கறாங்க. தஜ்வீத்னா அப்படின்னா என்ன? தஜ்வீத்னா குர்ஆன் எப்படி தவறு இல்லாம இறங்குச்சோ, எப்படி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்களோ அப்படியே ஓதுறது. தஜ்வீதோட தான் ஓதணுமா? தஜ்வீத் இல்லாம ஓதுனா என்ன? என்னமா இப்படி கேட்டுட்டீங்க? தஜ்வீத் இல்லாம குர்ஆன் ஓதுனா பாவம் ஆயிடும், அர்த்தம் மாறி போயிடும். அப்படி ஓதும் போது சில நேரங்கள் நம் தொழுகை கூட கூடாம போயிடும். என்ன சொல்ற? ஆமாமா, இப்ப குர்ஆன்ல உதாரணமா நிறைய இடங்கள்ல ஹலக்னு வருது. ஹலக்னா இறைவன் படைத்தான்னு அர்த்தம். ஒருத்தன் தஜ்வீத் தெரியாம அந்த எழுத்தை ஹலக்னு படிச்சா இறைவன் சிறைத்தான்னு அர்த்தம் வந்துடும். அதே வார்த்தைய ஹலக் படிச்சா இறைவன் அழிந்து போனான்னு அர்த்தம் வந்துடும். இப்படி எல்லாம் தவறு இல்லாம கரெக்டா ஓதுறதுக்கு தான் தஜ்வீத் சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆபத்து! தஜ்வீத் சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப ஆபத்தான விஷயம். ஆனா யாரும் அதை புரிஞ்சுக்கிறது என் பிள்ளை நினைக்கிறாங்களே தவிர சரியா ஓதுறாளா பாக்குறதும் இல்ல, யோசிக்கிறதும் இல்ல. எனக்கு நிறைய பெரியவங்க தான் ஓதுறாங்க, அதுக்கு என்ன சொல்றேன்? அப்படி ஓதுனா அவன் தான் அவங்க தான் ஆகணும். நீ சொல்றது பார்த்தா எனக்கு பேரோட கூடாம போயிருமோ? ஆமாமா, அந்த கவலை எல்லாருக்கும் வரணும். அல்லாஹ்வோட ஓதுறோம், அதை தப்பில்லாம எல்லாரும் நினைக்கணும். ஆமா, இந்த கவலை வந்தாதானே நான் கேக்குறேன், குர்ஆன் அரைகுறையா ஓதி முடிக்கிறது முக்கியமா இல்ல குர்ஆன் முறையா ஓத தெரியறது முக்கியமா? குர்ஆன் முறையா ஓத தெரியறது முக்கியம். குர்ஆன் முறையா ஓத தெரிஞ்சுட்டு அவங்க எப்ப வேணாலும் முடிச்சுக்கலாமே. அதுவும் இன்னைக்குள்ள பேரண்ட்ஸ் இதெல்லாம் புரியாதனாலதான் என் பிள்ளை குர்ஆன் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் முடிக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஓ, இதுதான் விஷயமா? நான் கூட மதரசால ஒழுங்கா ஓதி தரது இல்லைன்னு நினைச்சு இப்பதான் புரிஞ்சிடுச்சுல. இன்னையில இருந்து மதரசாவுக்கு ஒழுங்கா கரெக்டா வந்துடுங்க, ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாய்மார்கள் முகத்துல ஈ ஆடலை. யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ தெரியல, ஈ ஆடலை. பார்த்தீங்களா? இதுதான் உண்மை முகம். குரானை முடிக்கணும்னு சொன்னா என்ன சடங்கா? கல்யாணம் முடிக்கணுன்ற மாதிரி. தஜ்வீதோட ஓதணும், உயிர்ப்பா ஓதணும். அழகாக பேசினாங்க. அல்லாஹ் பிள்ளைகளுடைய உரையாடலில் பரக்கத் செய்வானாக. அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அபிவிருத்தி ஏற்படுத்துவானாக. இந்த பாக்கியம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.